உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜில் ஏபின்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்களில் ஒருத்தவங்க மேரேஜ் ஆனவங்க, இன்னொருத்தவங்க சிங்கிள். இந்த இமேஜில் இருக்க டீட்டெயிலை வச்சு அந்த சிங்கிள் பர்சன் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஏன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா பியில் இருக்க ஒரு 2 ப்ரெஷ் வச்சுருக்கா, அதனால் அவர் மேரேஜ் ஆன. உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பிக்சரில் ஒரு அம்மாவும் அவங்களுக்கு முன்னாடி 1, 2ன்னு 2 சுட்டி குழந்தைங்க இருக்காங்க. இந்த 2 குட்டி குழந்தைகள் தான் யாரோ ஒருத்தவங்க அந்த அம்மாவோட பொண்ணு, இன்னொருத்தவங்க ஏலியன். இந்த இமேஜில் இருக்க டீட்டெயிலை வச்சு அந்த ஏலியன் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆன்சர் ஏன்னு சொல்லியிருந்தீங்க அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அவங்களுக்கு கை 1 இல்லை 2 இல்லை 3 இருக்குது. அதனால் அவங்க தான் ஏலியன். உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் ஏபிசிடின்னு 4 ஜாம்பிஸ் இருக்காங்க. இந்த 4 ஜாம்பிஸில் ஒருத்தவங்க ஜாம்பியே இல்லை, நார்மல் ஹியூமன் ஜாம்பி கட்டப்பில் இருக்காங்க. இந்த பிக்சரில் டீட்டெயிலாக வச்சு ஜாம்பி கட்டப்பில் இருக்க அந்த மனுஷன் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அவரை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அவருக்கு மொத்தம் 3 கை இருக்கும். ஆனால் உடஞ்சி தொங்குறது பொம்மை கை.